பொதுப்பாதையை ஆக்கிரமித்து ரவுடிகள் அராஜகம், வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் 25 குடும்பங்கள். சென்னையில் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள பாதையை ஆக்கிரமித்து சிலர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சுமார் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கூறுகையில், இப்பகுதியில் இருந்த மாமரத்துப்புகளை அழித்து கோவில் நிர்வாகத்திடம் இருந்த இடத்தை ஆளுங்கட்சி செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் வாங்கியுள்ளனர். எங்களை இங்கிருந்து காலி செய்ய வைப்பது மட்டுமன்றி குடியிருப்பு பகுதிக்கு அருகே சாக்கடை நீரையும் திறந்து விடுகின்றனர். இதனால் இங்கு வசிக்கவே முடியாத சூழல் நிலவுகிறது என தெரிவித்தார். இப்பகுதியில் வசிக்கும் மற்றொரு நபர் தங்களது அன்றாட பாதிப்புகள் குறித்து பேசுகையில், என் மகள் மருத்துவ படிப்பு படித்து வருகிறாள். மதிய நேரத்திற்கு மேல் இந்த வழியில் எங்களால் நிம்மதியாக வாழ முடிவதில்லை. சிலர் இங்கு பொதுவெளியில் மது அருந்திவிட்டு அநாகரிகமாக பேசுகின்றனர். வீட்டில் உள்ள பெண்களிடம் வம்பு இழுப்பதுடன் தண்ணீர் கேட்டு வீட்டிற்குள்ளேயே நுழைந்து விடுகின்றனர். இதனால் பயந்து போய் ஆண்களாகிய எங்களால் தொழிலுக்கு கூட வெளியே செல்ல முடிவதில்லை என வேதனை தெரிவித்தார். ஆக்கிரமிப்பாளர்கள் வண்டிகளை வழிமறித்து போடுவதால் இங்குள்ள சிறு தொழில் செய்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆக்கிரமிப்பாளர்களிடம் நியாயம் கேட்டால் அவர்கள் பொதுமக்களை அடிக்க வருவதும் கொலை மிரட்டல் விடுப்பதும் தொடர்கதையாக உள்ளது. மேலும் இதுகுறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என்றும், காவல்துறையினர் ஆக்கிரமிப்பாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் பொதுமக்கள் மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கடந்த 2 வருடங்களாக தொடரும் இந்த அவல நிலைக்கு பயந்து சில குடும்பங்கள் வேறு வழியின்றி இப்பகுதியை விட்டே காலி செய்து சென்றுவிட்டனர். எனவே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தங்களின் பொது பாதையை மீட்டெடுத்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.